இன்று சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசக்கூடிய விடயம்தான் இலங்கையில் நடந்த பேரழிவு. பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பல வீடுகள் காணாமல் போயிருக்கிறது. ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட இந்த பேரழிவு இலங்கையில் பல வருடங்களுக்கு பிறகு நடந்திருக்கிறது. மக்கள் இன்று அடிப்படையான தேவைகளுக்கு கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் வசதி கூட இல்லை, தொலைபேசி தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமை, அதே போல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வெள்ள அபாயம் ஏற்பட்டு பல வீடுகள் உடைமைகளை இழந்து இன்று மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதிலேயே முக்கியமாக இலங்கையினுடைய அரசாங்கம், இலங்கை இராணுவம் சேர்ந்து பல மீட்பு பணிகளை இன்று வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சோகமான ஒரு விடயம் என்னன்னு கேட்டா, பல உயிர்களை காப்பாற்றி பல உயிர்களை மீட்டெடுத்த ஒரு இராணுவ தளபதி இன்று துரஷ்டிவசமாக ஒரு விமான விபத்தில் உயிரிழந்த சம்பவம் இலங்கையை இன்னும் சோகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கைக்கு பல நாடுகள் உதவி திட்டங்களை கொடுத்தாலும் இந்திய அரசாங்கம் பல உதவி திட்டங்களை கொடுத்திருக்கிற தகவல் கூட மக்களுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலே முக்கியமாக பல நாடுகள் இலங்கைக்கு இன்னும் உதவி திட்டங்களை கொடுப்பது அப்படிங்கிறது கூட இன்னும் ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறது. மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இல்லாத போதிலும் கூட தொலைபேசியில் வரக்கூடிய தகவல்களை கேட்கும் பொழுது மனதை பயமுறுத்துகிறது பல தகவல்கள். திடீரென மண் சரிவு ஏற்பட்டு இன்னும் பல உயிர்கள் சேதமடைந்து கொண்டிருப்பது கூட இலங்கையை இன்னும் சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறது. இது போன்ற பேரழிவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் பண வசதி இருந்தாலும் கூட, இறைவனுடைய அழிவை நாம் தடுக்க முடியாது. இது போன்ற அனர்த்தங்கள், இது போன்ற அழிவுகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், எவ்வளவுதான் நம்மில் பணம் வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் பொருளாதாரம் நம்மகிட்ட இருந்தாலும், மற்றவர்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருத்தரையும் நாம் பார்த்து அவர்களுக்கு தேவையான அடிப்படையான தேவைகளை கொடுக்கும் பொழுதுதான் இது போன்ற பெரிய பெரிய சோதனைகள், இது போன்ற நிறைய அழிவுகள் மூலமாக நாம் பாதுகாப்பு பெறலாம் என்பது கூட ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்படியான விடயங்கள், இப்படியான பேரழிவுகள் இன்னும் வரக்கூடாது. பல நாடுகளுக்கு இது போன்ற விடயங்கள் போகக்கூடியதாக இருக்கின்றது. பல நாடுகளில் இது போன்ற வெள்ள அபாயம் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்ற பல தகவல் கிடைத்தாலும் கூட, எங்கிருந்தாலும் மக்கள் நலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட. இன்னொரு முக்கியமான தகவல், இது போன்ற பேரழிவு மூலமாக வியாபாரிகள் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை குறுகிய லாபத்துக்கு நியாயமான முறையில் விற்பனை செய்தால் மக்கள் இன்னும் பயன்பெறுவாங்க. அதே போல மக்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை, நாளாந்தம் நமக்கு தேவைப்படுகின்ற உணவுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களை நீங்கள் கொள்வனை செய்யும் பொழுது மற்றவர்களும் அதில் பயன்பெறக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் சென்று பொருட்களையும் வாங்கும் பொழுது அடுத்த மக்களுக்கு அது தேவை நிறைய இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அது இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதால கண்டிப்பாக அதையும் இந்த இடத்துல கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. லைஃப்பில் இந்த மாதிரியான சோதனைகள், இந்த மாதிரியான அழிவுகளை கண்டிப்பாக நம்ம சந்திச்சே ஆகணும். பாதுகாப்பாக பயணிங்க. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த மெசேஜை மற்றவங்களுக்கு பிரயோசனம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த தகவலை நான் தந்திருந்தேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இடங்களில் இது போன்ற நிறைய அழிவுகள், விபரீதங்கள் நடந்திருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.